The enticing underwater Golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. சொந்த பிசினஸ் பண்ணணுமா? சிம்பிள் டு செட்டப், சிம்பிள் டு மெயின்டைன் அண்ட் மூவ். ஒன் மேன் ஷாப். ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் makeshift.co.in. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். 67 வந்து ஒரு போர் ஒன்று நடக்குது. அந்த போர் வந்து அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும். அரபு நாடுகள் என்ன நினச்சாங்க, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தானே நம்ம வந்து எதிர்கொண்டுடலான்னு போகிறாங்க. போகும்போது தான் உலக நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அதிநவீன கண்டுபிடிப்புகள் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து இஸ்ரேல் மூலயமா வந்து இவங்களை தாக்குனது அப்போ தான் அரபு நாடுகளே உணர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சாதாரணமாக தான் அதை கையாண்டாங்க. 60-40ன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வந்து 2ஆம் உலக போருக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் சொல்லியாரு. ஆனால் பாலஸ்தீனத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்றுக்கல. ஐநா அங்கீகரிச்சா பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கல. எங்களுக்கு முழு நாடும் எங்களுடைய மண், எங்களுடைய மண்ணுக்காக தான் நாங்கள் வாழுவோம் அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பகுதிகளை வந்து ஒவ்வொரு சண்டை, ஒவ்வொரு போர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை பிரித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஒரு நிலப்பரப்பும், அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பாலஸ்தீன் சொல்லிட்டு அவங்க ஒரு அரசாக இருந்தால் கூட அங்கே வந்து ஒரு இராணுவம் இல்லை. இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேரக்கூடாது. சேர்ந்தான்னு சொன்னால் அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்காது. அது வேறு விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து ஒரு காலமாக அவங்க அந்த போர்லேயும் சரி இதுலேயும் சரி மிக பல வெற்றிகளை கண்டவங்க. இஸ்லாமிக் கண்ட்ரி கூட இது சம்பந்தமா வெளிப்படையா வந்து ஆதரவு கரம் நீட்டல. ஆனா மறைமுகமா ஒரு சில நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அமாஸ் பண்ணுவது தவறு அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒண்ணு வந்து இந்த இடத்துல வந்து நிக்குது. தண்ணி கூட இஸ்ரேல் இருந்தா வரணும். அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, கடல் நீரை வந்து அதாவது ஒரு நாள் தண்ணியை வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு அந்த நல்ல தண்ணி கூடவே கலந்து கடல் நீரை வந்து விடுறது. ஐநா சபை இவ்வளோ வாய்க்கீழே பேசினால எந்த நாட்டில் இதே இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கூட நீ வந்து கண்டுக்காம விட்ட. இங்கே இருந்த இலங்கையில் நடந்த விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து ஐநா மூலமா ஏதோ பண்ணி அந்த ஒரு ஒட்டுமொத்த நாசத்துக்கும் காரணம் ஐநாவும் ஒரு காரணம் சொல்லலாம். இலங்கை விஷயத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா புரிதுங்களா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இதயமாக இஸ்ரேல் இருக்கு. ஒப்பனை சொல்லணும்னா அப்படிதான். ஹாஸ்பிட்டல் மேல குண்டு போட்டதே வந்து பாத்தீங்கன்னா அமாஸ் அமைப்புன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. அமாஸ் அமைப்பினர் ஒரு குண்டு போட முயற்சி பண்றாங்க, அது தவறி போய் அந்த ஹாஸ்பிட்டல் விழுகுது அப்படிங்கிற காரணத்தை வந்து இஸ்ரேல் சொல்லுது. அது இஸ்ரேல் தப்பிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் என்றது அம்பலம் ஆயிடுச்சாங்க. உலக நாடுகளுக்கு அம்பலம் ஆயிடுச்சாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தான் கிட்டத்தட்ட அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஐபிசி தமிழில் நம்ம பல்வேறு நேர்காணலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காணொலிகளை தொடர்ந்து நம்ம பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். உலக நாட்டு தமிழர்களும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக பல்வேறு நேர்காணல் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதன் ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கேட்க விரும்புகிறது, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தை உங்களுடைய புரிதலில் என்னவா இருக்குது? ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்தியா ஒரு நிலைப்பாடும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேற ஒரு புரிதலை வச்சுருக்கிறாங்க. உங்களோட புரிதலில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரங்கிறது எப்பேற்பட்டதாக இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க? யார் பக்கம் வந்து சரி, யார் பக்கம் தவறு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நடக்குது. இந்த 2 உலகப் போர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்குது. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா அது அங்கே அந்த இடத்துல தான் முடியுது. அதாவது இஸ்ரேல் அந்த அரபு நாடுகளில் தான் முடியுது. முதல் உலகப் போரும் அப்படி தான். முதல் உலகப் போர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நாட்டுடைய இளவரசர் வந்து செர்பியாவுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். அங்கே வந்து புரட்சி படைகளால் கொல்லப்படுறார். அவர் இளவரசர்னா 90 வயசு அவருக்கு. அங்கே செர்பியாவில் கொல்லப்படுறார். அதனால் ஆஸ்திரியா, அந்த ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, ரஷ்யா எல்லாம் சேர்ந்து முதல் உலகப் போருக்கு முக்கிய காரணமாகுது. ஆனால் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமோ அவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஒட்டமான் சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க, உதுமானிய பேரரசுன்னுவாங்க, அந்த பேரரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ இந்த பாலஸ்தீன் பகுதியெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, பிரிட்டன் வந்து தன்னுடைய காலனி ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது. அப்புறமா ஒரு காலகட்டம் அப்படியே போகுது. இந்த 2வது காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்தோடனே பிரிட்டன்னு அங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் யூதர்களுடைய குடியிருப்பு வந்து அதிகரிச்சுட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடங்களை வாங்குறது, அந்த இடத்த வந்து இப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. பட் அப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரபு நாடுகள் அந்தளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கல. ஏதோ குடியேறாங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமாக தான் கணிச்சாங்க அந்த விஷயத்த.
ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் தோன்றுது. 2ஆம் உலகப் போர் வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஹிட்லரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஐநா சபை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார், நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ஐநாவுக்கு. ஏன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை அயோக்கின்னு சொன்னால் நானும் அயோக்கின்னு சொல்லணுமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு அயோக்கியனை நல்லவன் சொன்னால் நானும் நல்லவன் சொல்லணுமா, அதுக்கு நான் உடன்பட மாட்டேன்றார். அதனால் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. ஆனால் 2ஆம் உலகப் போரினுடைய முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பம் ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்டாலும் முடிவு எங்கே முடிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒட்டமான் பேரரசுங்கிற ஊதுமானிய பேரரசை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டானுங்க. அழிச்சிட்டு அது அங்கே தான் வந்து என்ன ஆகுது, சவுதி, துபாய், குவைத், இப்போ இந்த அரபு நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை நாடுகளும் உருவானது 2040 வாக்கில் அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தான் இத்தனை நாடுகளும் உருவானது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மாரி இருந்தது. அது இஸ்லாமிய பேரரசினுடைய, அது துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் தான் முழுக்க ஆளுமையில் இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அப்படியே பிரிச்சுட்டு அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால், ஒரு சின்ன நாடு இஸ்ரேல் என்ற நாடை வந்து அது வந்து என்ன பண்ணுறான், நம்ம பிரிட்டன் வந்து அங்கே, ஏன்னா அவனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த அந்த பகுதியை, அந்த பாலஸ்தீன் பகுதியை அங்கே வந்து இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை வந்து ஆரம்பிச்சுட்டு அவன் போயிடுறான். இதுதான் வந்து நடந்தது. அப்போது இந்த அவங்க ஆரம்பித்த உடனே வந்து என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், உலக நாடுகள் வந்து சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, சில பேர் ஆதரவும் தெரிவித்தாங்க. ஆனால் ஆதரவு தெரிவித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப்பு, எல்லாமே யூரோப்பு, அதாவது யூஇன்றாங்க இல்லையா, யூரோப்பிய கூட்டமைப்பு, அது எல்லாமே அதுக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ நாடுகள் வந்து ஆதரிச்சிட்டு அதை இஸ்ரேல்ன்றது ஐநாவும் அங்கீகரிச்சு. ஆனால் பாலஸ்தீன் வந்து எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் எப்படி ஒரு நாடு உருவாக்கலாம், அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அது பல நாளாகவே ஒரு விதமான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1965-67 வந்து ஒரு போர் ஒன்று நடக்குது. அந்த போர் வந்து அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும். ஆனால் அரபு நாடுகள் என்ன நினச்சாங்க, இஸ்ரேலுன்ற ஒரு நாடு தானே நம்ம வந்து எதிர்கொண்டுடலான்னு போகிறாங்க. போகும்போது தான் உலக நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அதிநவீன கண்டுபிடிப்புகள், ஆயுதங்களெல்லாம் கொடுத்து இஸ்ரேல் மூலிமா வந்து இவங்களை தாக்குனது அப்போ தான் அரபு நாடுகளே உணர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சாதாரணமாக தான் அதை கையாண்டாங்க. அந்த போரின் போது என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல், அதாவது பாலஸ்தீனுடைய பல பகுதி, அதாவது அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நீங்கள் இந்த பகுதி, அதாவது 60-40ன்னு சொல்லி இந்த பில்டிங்கெல்லாம் கட்டுவாங்கள்ல, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினா 60-40, 50-50ன்ற அந்த மாதிரி அடிப்படையில் தான் 60-40ன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வந்து 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் சொல்லியாரு. ஆனால் பாலஸ்தீனத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏற்றுக்கலை. அதான் ஐநா அங்கீகரித்தா, ஆனால் பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கலை. எங்களுக்கு முழு நாடும் எங்களுடைய மண்ணுக்காக தான் நாங்கள் வாழுவோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சண்டை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பகுதிகளை வந்து ஒவ்வொரு சண்டை, ஒவ்வொரு போர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை பிரித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஒரு நிலப்பரப்பும், அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பாலஸ்தீன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அரசாக இருந்தால் கூட அங்கே வந்து ஒரு இராணுவம் இல்லை, ஒரு காவல்துறை கூட இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை வந்து குறுக்கி இஸ்ரேல் வந்து அப்படியே ஆக்கி வச்சுருக்காங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு தனி நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் பார்த்திங்கன்னா 3/4 நாடுகள் இப்போ இஸ்ரேலுக்கு தான் ஆதரிக்குது. இந்த பொசிஷனில் வந்து எல்லாமே வந்து இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா நாடுகளுமே கிறிஸ்தவ நாடுகள், அதுவும் கிறிஸ்தவத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய நாடுகள் வந்து இதுதான். இவங்களுடைய நோக்கம் என்ன சொன்னீங்கன்னா, இஸ்ரேலை, என்னுடைய பார்வையில் இஸ்ரேலில் எப்படின்னா, ஒரு மீனை பிடிக்கணும்னு சொன்னால் தூண்டிலில் வந்து நாக்குப்பூச்சி போடுவாங்க. அந்த நாக்குப்பூச்சி போடாமல் மீன் வந்து மாட்டோம். அந்த மாதிரி வந்து இஸ்ரேலிய, அதாவது யூத மக்களை ஒட்டுமொத்த இந்த கிறிஸ்தவ நாடுகளும் சேர்ந்து அங்கே வச்சு இந்த அரபு நாடுகள், இப்போ அரபு நாடுகள்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 70% அந்த அரபு நாடுகள்லேருந்து தான் வருது. மற்ற 30% மற்ற நாடுகள்லேருந்து 70% கிட்ட அங்கேருந்து தான் வருது. அதுபோது அந்த கச்சா எண்ணெய் விலை நிர்ணயிக்கிறது. 2வது, இஸ்லாமிய நாடுகள் எக்காலத்திலையும் ஒன்று சேரக்கூடாது. இதுதான் மெயின் அவங்களுடைய கான்செப்ட். ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இந்த ஊதுமானிய பேரரசு இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஊதுமானிய பேரரசு இருக்கும்போது நீங்கள் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அந்த சிலுவை போர்கள் நடந்திருக்கு. அந்த சிலுவை போர்களில் வந்து ஊதுமானிய பேரரசு பெரிய வெற்றிகள்லாம் பெற்றிருக்கு. ஏன் ரோமை கூட வென்றிருக்கு. ரோம்ன்ற மிகப்பெரிய ஒரு பல இடங்களில் வந்து அவங்க அதிகாரம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் ரோமை கூட பல முறை வந்து வென்றிருக்காங்க. அதனால் வந்து இவங்களை சாதாரணமாக வெல்ல முடியாது. இப்போ இவங்களை பிரிக்கணும்னு சொல்லி தான் சூழ்ச்சி பண்ணி பிரிச்சுட்டானுங்க. அதான் உங்களுடைய புரிதலில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்து குரல் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த இஸ்லாமிக் கண்ட்ரிலாம் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் உலக நாட்டு அந்த ஜியோ பாலிடிக்ஸின் அடிப்படையில் அதை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் பார்வையாக? ஆமாம், கரெக்ட், 100% அதுதான். இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேரக்கூடாது. சேர்ந்தான்னு சொன்னால் அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்காது, அது வேறு விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து ஒரு காலமாக அவங்க
அந்த போர்லேயும் சரி இதுலேயும் சரி மிக பல வெற்றிகளை கண்டவங்க. இப்போ வந்து பிரிச்சதுனால இப்போ அதனால தான் பாருங்கள், சதாம் ஹுசேன் என்ன சொன்னாப்புல, அதாவது இந்த எண்ணெய் வளத்தை நாங்கள் தான் நிர்ணயிப்போம் விலையை, நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலை தான் அமெரிக்காவாக இருக்கட்டும் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் யாருமே வாங்கணும் அப்படின்னாப்புல. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தில் கோயித்து கொஞ்சம் முரண்படுறான்னு சொல்லி கோயித்து மேலே ஒரு மிசைல் தான் விட்டான். ஆனால் அடுத்து என்ன சொன்னாப்புல, என்னை யாராவது தாக்குனீங்கன்னா அத்தனை மிசைலும் நான் இஸ்ரேலை நோக்கி வச்சுருக்கேன், எல்லாமே நான் இயக்குவேன் அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்த நிமிஷமே உலக நாடுகள் ஒன்று கூடிச்சு அவனை அதே நாட்டிலே அங்கே லோக்கலில் ஒரு ஏன் சொன்னால் அமெரிக்கா வந்து சாதாரணமாக இல்லை. நீ FBI எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் ஊடுருவி ஒரு அரசு நடக்குது, அந்த அரசு அமெரிக்கா கட்டுப்பாடலன்னு சொன்னால் அந்த அரசை தூக்கி வீசும் அளவுக்கு உலக நாடு முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டான், அங்கே உள்ளூர் புரட்சி மாரி ஏற்பட்டு கடைசியாக அதே நாட்டில் அதே ஒரு ஒரு நம்ம வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபரை தூக்கிலேற்றப்பட்ட ஒரே இது அந்த நிகழ்வு தான். அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அரபு நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா லிபியா வந்து அதேமாரி வந்து என்ன சொல்லிட்டான், இஸ்ரேலே வந்து இப்படி வந்து ஒரு இடத்தை அரபு தேசத்தில் ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி இஸ்ரேல் யூதர்களை குடியமைத்தினாங்க. அதனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் என் நாட்டில் வந்து தூதரகத்தை கூட நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னோம். யாரே லிபியா கதாஃபி. அப்போ கதாஃபியை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அதேமாரி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் புரட்சின்ற மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளே அடித்து சாகிற அளவுக்கு பண்ணிட்டான். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து லிபியாவில் கூட அமெரிக்கா பிரிட்டன் உட்பட எல்லா நாட்டினுடைய இதுவும் இருக்குது. ஏதோ கதாஃபி இருக்கிறதுலையும் தடுத்துட்டு இருந்த எல்லா தூதரகமும் இன்றைக்கி அங்கே இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ சிரியாவை எடுத்துக்கிட்டோம், ஜோர்டானாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த இஸ்ரேல் விஷயத்தில் தலையிடுறாங்கன்ற ஒரே காரணம் தான். சிரியாவில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சமீபமாக இந்த ISISன்றது இவங்கள உருவாக்கி இந்த ISISஐ ஒடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீப காலமாக நடந்த போர்கள், அந்த போர் மூலிமா அந்த சிரியா மக்களே உலக நாடுகளுக்கு அகதிகளாக போகக்கூடிய ஒரு சூழல். இப்படி வந்து எல்லா அந்த அரபு நாடுகள்லையுமே வந்து அச்சுறுத்தி இன்றைக்கி யாரும் இந்த இஸ்ரேல் விஷயத்துக்கு வாய் திறக்க முடியாமல் அளவு பண்ணிருக்கோம். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம் இந்நேரம். சரி, நீங்கள் வந்து இப்போ வந்து அமெரிக்கா, ஐநா, அப்புறம் ஐரோப்பிய துணைக்கண்டம் ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதனால் அரபு நாடுகளாச்சும் ஒரு கூட்டமைப்பை ஒன்று கூடி அந்த இஸ்ரேலுடைய இந்த காட்டுமிராண்டி இந்த தாக்குதலை எல்லாம் வந்து கடுமையாக கண்டிச்சுனுக்குமா இல்லையா? கண்டிக்கணும். இல்லை, அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இஸ்லாமிக் கண்ட்ரி கூட இது சம்பந்தமாக வெளிப்படையாக வந்து ஆதரவு கரம் நீட்டலை, ஆனால் மறைமுகமாக ஒரு சில நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஹமாஸ் பண்ணுவது தவறு அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்மையில் அமெரிக்க பிரசிடென்ட் வராரு, யூகேனுடைய பிரதமர் வராரு, மாறி மாறி இஸ்ரேலுக்கு இப்போ விஷயங்களை கேட்டு அறிகிறாங்க. இப்போ ஹமாஸ் அங்கே பண்ணக்கூடிய தவறுகளை கடுமையாக வந்து கண்டிக்கிறாங்க. ISISஐயோட இவங்க தீவிரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து உற்று நோக்குறாங்க, ஹமாஸனுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை கொடுக்குது, நம்ம வந்து இதை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறத. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்ளுது? இதை தான் நான் இப்போ தெளிவாக சொன்னேன். நான் ஏன் சொன்னால், எந்த நாடும் ஆதரிக்காத அளவுக்கு ஒவ்வொரு நாட்டையும் சிதைச்சிட்டாங்க அமெரிக்கா. இல்லை, இப்போ ஹமாஸ் வந்து வெளிப்படையாக கேட்குது, நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஆதரிக்கணும், நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி சொல்லுது. அதுதான் நான் சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அரபு நாடுகளை இப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஜோர்டானாக இருக்கட்டும், சிரியா இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய நாடு, அது இராணுவ தளவாடத்தில் உள்ள ஒரு முக்கியமான நாடுகள், அந்த நாடுகளை நேரடியாக வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரிக்க முடியாத நிலையை ஏற்கனவே உருவாக்கிட்டு தான் இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த சம்பவமே இல்லை, இப்போ ஈரான் வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்குது இல்லை, ஈரான் வந்து ஆதரிக்குது. இப்போ அந்த நிலை வந்து மற்ற நாடுகள் எடுக்க முடியாத ஒரு நிலை தான் அங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டு நம்ம அந்த கண்ணாடி போட்டு பார்த்தோன்னு சொன்னால், அது வந்து ஹமாஸ் வந்து தாக்குதல் நடந்தது அநியாயம், அது தீவிரவாத தாக்குதலாக தான் நம்ம பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேச தோணும். ஆனால் அந்த ஒரு வரலாற்று ரீதியான விஷயங்களை இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் உலக நாடுகளும், முதல் உலகப் போர் எதுக்கு நடந்து, 2ஆம் உலகப் போர் நடந்து, சரி 2 உலகப் போர்களும் நடந்தது, அதனுடைய முடிவு எங்கே முடிச்சு இருக்குன்ற ஒரு வரலாற்று உண்மையை நம்ம அறிஞ்சிக்காமல் நம்ம இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம போக முடியாது. இந்த 2 விஷயமே எதுக்குன்னு சொன்னால், எக்காரணம் கொண்டு இந்த இஸ்லாமிய நாடுகள் ஒரு கூட்டமைப்பாக வந்து ஒரு 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 இதுவாக இருக்கக்கூடாது, ஒன்றுபடக்கூடாதுன்ற விஷயத்தில் வந்து உலக நாடுகள் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அந்த ஒட்டமான் பேரரசு என்கின்ற
அந்த உதுமானிய பேரரசை சிதைச்சானுங்க. புரியுதுங்களா? சிதைச்சானுங்க. அதை சிதைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சில பல அரபுகள் கூட ஒத்துழைச்சிருக்காங்க அந்த இந்த அதாவது உலக நாடுகளுக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் சில பல காரணங்களாக இருக்கலாம். ஏன்னா இந்த பகுதி நம்ம ஆளணும், இந்த பகுதி நம்ம ஆளணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் உட்பட, கேஸ் உட்பட இந்த விலையை வந்து இன்றைக்கி வந்து உதுமானிய பேரரசு இருந்துன்னா இன்றைக்கி அமெரிக்கா உள்ளே பூந்துட்டு சவுதி அரேபியாவில் வந்து $1 நான் என் டாலருக்கு தான் நீ இது கச்சா எண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க முடியுமா? அல்லது ஐரோப்பிய நாடுகள் வந்து இதேமாரி எங்கள் யூரோப்பு இதுக்கு தான் நீ உன்னுடைய கச்சா எண்ணெய் கொடுக்க முடியும்னு கேட்க முடியுமா? கேட்க முடிஞ்சு இருக்காது. ஏன்னு சொன்னால் அவன் நிர்ணயிச்சிருப்பான். அது சவுதி இருந்தால் சவுதி ரியாலாக இருக்கும், அல்லது குவைத் இருந்தால் குவைத்து இதுவாக இருக்கும். அவன் நிர்ணயிச்சிருப்பான். இன்றைக்கி அப்படி நிர்ணயிக்க முடியாத நிலை. ஒரு $100 வந்து அமெரிக்கா கச்சா எண்ணெய் வாங்கினான்னா $50 தான் காசு சவுதிக்கு தரான். மீதி $50 என்னன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான். இன்னும் சொன்னால் என் நாட்டிலே அவன் நாட்டிலேயே வந்து முதலீடு பண்ணுறான். அந்த முதலீடு பண்ணக்கூடிய வரக்கூடிய வருமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்புகிறான். அவன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணுறான் பாருங்கள். இஸ்ரேலுக்கு அனுப்புகிறான். அப்போ எங்கள் கண்ணை எடுத்து எங்களையே குத்திக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கான். இப்போ சவுதி வந்து இது தட்டி கேட்டுதுன்னு சொன்னால் சவுதி நாளைக்கு அந்த இது இருக்காது. இப்போ என்ன பண்ணுவோம், அங்கே வந்து குழப்பம், தீவிரவாதம், பயங்கரவாதம்ன்ற மாதிரி. ஏன்னு சொன்னால் அப்படியே ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதான் இப்போ நீங்கள் கடந்த கால வரலாறுலேருந்து இப்போ கரண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹமாஸ் அமைப்புங்கிறது 2 விதமாக சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போராளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசா பகுதியை முழுக்க அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் தான் முழுக்க இருக்குது, அவங்க ஒரு அரசாங்கம் போல் செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஹமாஸ் அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று இருக்குது, தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க, கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஹமாஸினுடைய அதான் அந்த காவல் படை அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இப்போ தாக்குதலெல்லாம் தொடுக்குதுன்றது. அப்போது ஒரு பக்கம் வந்து அவங்கள வந்து ஜனநாயகவாதின்னு சொல்லிட்டோம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க தீவிரவாதின்னு சொல்கிறதும் இதிலே எவ்வளோ முரண் இருக்குது பாருங்கள். உலக நாடுகள் சொல்கிறது இதே அமெரிக்கா இல்லை உலக நாடுகள் தாண்டி அங்கே இருக்கக்கூடியவர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இஸ்லாமியர்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமயத்தினரோ வந்து ஹமாஸை ஏற்கலை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறத கேள்விப்படுறோம். அது வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இப்போ இந்த இந்தியாவில் வந்து இப்போ பிஜேபி ஆளுதுன்னு சொன்னால் பிஜேபியை வந்து 100 விழுக்காடு மக்கள் ஆதரித்து இவர் பிரதம மந்திரி ஆகிருக்காரு இல்லையே. 30 விழுக்காடு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரிச்சுனால இவர் பிரதமர் ஆகிருக்காரு. அந்த நிலை வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அது ஹமாஸ் இப்போ வந்து என்னன்னு சொன்னால் இப்போ சமீப காலமாக இஸ்ரேலினுடைய இது எப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி கூட அவங்களுக்கு, அதாவது தண்ணி கூட அவங்களால அங்கேருந்து எடுக்க முடியாது, தண்ணி கூட இஸ்ரேலேருந்து தான் வரணும். அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, கடல் நீரை வந்து அதாவது ஒரு நாள் தண்ணியை வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு அந்த நல்ல தண்ணி கூடவே கலந்து கடல் நீரை வந்து விடுறது, இது போன்ற கொடூரங்கள் தொடர்ந்து நடந்துட்டு. அதேமாதிரி மின்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் கம்மியான பவர். அதான் இன்னைக்கு செய்தி நான் படித்தது அப்படி என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான மருத்துவமனையினுடைய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்குது, இதுக்கப்புறம் கரண்ட்டே கிடையாது அப்படிங்கிற சூழல் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு. இல்லை இது வந்து ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கரண்ட்டு தண்ணியெல்லாம் வந்து அந்த கடல் நீர் கழிவு நீர்களெல்லாம் கலந்து விட்டதுனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி இனி பொறுத்தது போதும், இனி வேறு வழி இல்லை அப்படின்றது தான் பாலஸ்தீன மக்களுடைய மனநிலையாக இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால் நீரில் கூட இவனுங்க இப்படி கலப்படம் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணுறாங்களே, குடிக்கிற நீர் குடிநீர் கூட, ஏன்னா எல்லாமே அங்கேருந்து தான் வரணும், இங்கேருந்து இல்லை. அந்த மாதிரி ஒரு நாடுன்னு சொன்னால் ஒரு இராணுவம் இருக்கும் இல்லை. பாலஸ்தீனுக்கு ஐநா சபை இவ்வளோ வாய்க்கீழே பேசினால எந்த நாட்டில் இதே இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கூட நீ வந்து கண்டுக்காமல் விட்ட. இங்கே இருந்த இளைஞர் நடந்த விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து ஐநா மூலயமா ஏதோ பண்ணி அந்த ஒரு ஒட்டுமொத்த அந்த ஒரு நாசத்துக்கும் காரணம் ஐநாவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இலங்கை விஷயத்துக்கே எடுத்துட்டிங்கன்னா புரியுதுங்களா இல்லையா? அப்படியே இப்போ இது வடகொரியா எடுத்துங்க. வடகொரியா வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்களா, அது வந்து இன்னொரு 3ஆம் உலக போருக்காக இது மனிதனுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு நீ அங்கே தரல. உக்ரைன் விஷயத்தில் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் இனி உலகத்திலே வந்து என்னன்னா நீ பெரிய ஒரு நியாயஸ்தன்ற மாதிரி காட்டிக்கிறேன். அதான் ஐநா பத்தி பல்வேறு விமர்சனங்கள் கூட இருக்கு. ஏன்னா அது உலக நாடுகள் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது அங்க பல்வேறு நாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அவங்க வந்து போரை நிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது அங்கே இருக்கக்கூடிய 2 நாடுகளும் சேர்ந்து முடிவு பண்ணணும். அது எந்த நாடு வந்து தொடங்குதோ அல்லது எந்த நாடு வந்து சமரசத்துக்கு வராங்களோ அவங்க தான் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அவங்க வந்து ஜஸ்ட்
ஒரு லீட் பண்ணி இதை கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இருக்குன்னு சொல்லி நீண்ட காலமாக ஐநாவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வர்றதையும் நம்ம அப்பப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஐநா வந்து இதை கண்டிக்கல, ஐநா அதை பற்றி ஏன் வந்து ஐநா விடுங்க, நான் ஐநாவே வந்து முழு கட்டுப்பாடு அமெரிக்கா கட்டுப்பாடல. அமெரிக்கா என்ன முடிவு பண்ணுறேன்னா அந்த முடிவு தான் வந்து ஐநாவில் வந்து கொள்கை திட்டமாக வகுது. இப்போ கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்துட்டு வருது. ஆனால் தான் வந்து சில பேர் வந்து சில நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவை வந்து பின்தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படிங்கிற மாதிரி தான். அது அங்கே சொன்னால் ஏதாவது இங்கே நின்றுமா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும் அல்லது வந்து இங்கே இப்போ நடக்கக்கூடிய போரா இருக்கட்டும், இங்கே உடனே இங்கே சொல்லிட்டாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா போர் நின்றுமா என்ன? அப்படி கிடையாது. அது அமெரிக்கா நினைச்சா நிறுத்துறான் இல்லை, இதுதான் நீங்கள் பார்க்கணும். அமெரிக்கா நினைச்சா நிறுத்துறான். இப்போ உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து தளவாடங்கள் அனுப்பாமல் இருந்தால் அதிநவீன கருவிகள், அதிநவீன தாக்குதல் விமானங்கள் இதெல்லாம் அனுப்பாமல் இருந்தால் போரே நடந்திருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையிலே அது சுலபமாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் தன்னிடம் தயாரிக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை பரிசோதனை செய்வதற்காக உக்ரைனுக்கு வந்து என்ன பண்ணால் ஏற்றுமதி பண்ணி இன்றைக்கி பரிசோதனை நடந்துட்டு இருக்கு. அது ரஷ்யர்கள் மீது ஏவி பரிசோதனை நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இஸ்ரேல் எடுத்துங்க, இஸ்ரேல்கிட்ட வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவங்க பெரிய அறிவாளிங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் உள்ள ஆயுதங்கள் யார்கிட்டையுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், உலக நாடுகள் தயாரிக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் எல்லாம் முதல்ல அவங்க கொடுக்குறது இஸ்ரேலுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்து இஸ்ரேலை தான் வந்து பாதுகாக்க போகிறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இதயமாக இஸ்ரேல் இருக்குது. ஒப்பனை சொல்லணும்னா அப்படி தான். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இதயமாக இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலை அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யூதர்கள், கிறிஸ்டின் எல்லாருமே தானே இருக்காங்க. இந்த பெரும்பாலும் யூதர்கள் இல்லை. இப்போ வந்து அதாவதுங்க, நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் உலக போரில் இதே உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 37,000 40,000 யூதர்களை ஆண் பெண் குழந்தைங்கன்னு வச்சு இதே நாஜி படை வச்சு கொன்னாங்களா இல்லையா? அப்போ உலகத்தில் இவனுங்களுக்கு எங்கேயுமே அடைக்கலம் இல்லை. இதே போப்பு முதல் ஜான்பால், 2ஆம் ஜான்பால் இவங்க காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கெல்லாம் தேடி தேடி வச்சு கொல்லுங்கன்னு சொல்லிட்டு படை அமைச்சாங்க. இவங்களுக்கு எங்கேயுமே அடைக்கலம் யாருமே கொடுக்கல. ஓப்பனாக அதுதான் சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேலுக்கு வந்து யூதர்களுக்கு பூர்வீகம் வந்து அந்த ஸ்தலம் தான். அந்த ஸ்தலம் இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஜெர்மனிலேருந்து வந்த வந்தேரிகள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வட்டி வியாபாரத்துக்காக தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் ஜெருசலத்தில் வரானுங்க. வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அந்த நிலப்பலன்கள் வாங்கி இன்னைக்கு வந்து, ஆனால் உலக நாடுகள் யாருமே யூதர்களை ஏற்றுக்கல. இதுதான் நிதர்சனம். ரஷ்யா ஏற்றுக்கிட்டாங்க. மனிதர்களா பார்க்கணும், மனிதர்களா பார்க்கல இல்லை அவனுங்களை யாருமே. மனிதர்களா பார்த்தது முஸ்லிம்கள் மட்டும்தான். நல்லா நம்ம கோளாறு இல்ல, பார்க்குறவங்களோட கோளாறு தானே. அப்போ ஹிட்லர் என்ன பார்வை, அவனுக்கு என்ன கோபம்? அந்த அளவுக்கு நான் கேட்குறேன், ஹிட்லருக்கு என்ன கோபம்? அவன் சொன்னான், நான் ஒரு 10% யூதர்களை விட்டு போகிறேன், இந்த உலகத்தில் 10% யூதர்களை விட்டு போகிறேன். இந்த 10% யூதர்களை விட்டு போகிறது எதுக்குன்னு சொன்னால், நான் நல்லவனா கெட்டவனான்ட்டு நாளை வரலாறு சொல்லுன்னா. இன்றைக்கி பார்த்தா அப்படி தானே இருக்குது. கொடூரம். மருத்துவமனை மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு ஒரு கொடூரத்தை யார்? கேளுங்க, குடிக்கிற நீரில் கூட வந்து கலப்பட நீரை கொடுத்து இது பண்ணுற அளவுக்கு யாருங்க இருக்கா? பாருங்க, நீங்கள் அந்த மாதிரி பாருங்க. இப்போ நீங்கள் அதுதான், இப்போ நீங்கள் அந்த மருத்துவம் சம்பந்தமாக நீங்கள் சொன்னனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்மையில் வந்து அந்த அலி ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 470 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்புன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆதாரத்தையும் வந்து வெளியிடுற மாதிரி அவங்களுடைய சில ட்விட்டர் பேஜ்லேயோ அல்லது சமூக வலைதளங்களில் வந்து பதிவிடுறாங்க. அதாவது ஹமாஸ் அமைப்பினர் ஒரு குண்டு போட முயற்சி பண்ணுறாங்க, அது தவறி போய் அந்த ஹாஸ்பிட்டலில் விழுகுது அப்படிங்கிற காரணத்தை வந்து இஸ்ரேல் சொல்லுது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி பொதுத்தளத்தில் வந்து எல்லா நாடுகளும் இந்த விஷயத்தை எச்சரிக்கும் போது அதை இஸ்ரேல் தப்பிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகன்றது இன்றைக்கி அம்பலமாயிடுச்சு. அந்த உலக நாடுகளுக்கு அம்பலமாயிடுச்சு அந்த விஷயம். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மீடியாவை பாருங்கள், அந்த மீடியா பாருங்கள். மீடியா எல்லாமே யூதர்கள் கையில் இருக்குங்க. அகில உலக அளவில் நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்குது. கூகுள் யார்கிட்ட இருக்குது? யூதர் தான். ஃபேஸ்புக் யார்கிட்ட இருக்குது? ட்விட்டர் யார்கிட்ட? நீங்கள் டோட்டல் சோஷியல் மீடியா பாருங்கள். இதே பாருங்கள், நான் ஃபேஸ்புக்கில் இதுக்கு முன்னாடி அந்த பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய கொடூரங்களை, அந்த பெண்கள் ஆண்கள் படக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஃபோட்டோவை போட்டோன்னா 2 நாள் பிளாக் பண்ணுவான். இன்றைக்கி அதே கூகுள், அதே ஃபேஸ்புக்கு
அந்த ஹமாஸ் நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு ஃபுல்லாக இது பண்ணுறான், அலோவ் பண்ணுறான். அது வந்து ஒரு தவறானது, ஒரு டேஞ்சர், இதை அதாவது பொதுதளத்தில் இது போடக்கூடாதுன்னு சொல்லல, எச்சரிக்கல, ஒரு நாள் 2 நாள் பிளாக் பண்ணல. இது வந்து பண்ணுறான்னு சொன்னால் டோட்டல் மீடியாஸினுடைய எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. புரியுதுங்களா? அல்ஜெசீரா டிவிலே 25% மேலே வந்து ஷேர் வாங்கியிருக்கானா அல்ஜெசீரா மட்டும்தான் வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஊடகமாக இருந்தது. அதையே 25% மேலே இப்போ அவன் ஷேர் வாங்கிட்டான். இப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் வந்து அவங்க ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவங்க கையில் இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முழுக்க அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால் எக்காரணம் கொண்டு இவங்களுக்குள்ளே, அதாவது நமக்கு பரம எதிரியான யூதங்களோட சண்டை போட்டு கடைசியாக வந்து நமக்கு முக்கிய எதிரியான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடிட்டாங்கன்னா நம்மளால் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது. இவனுங்க வந்து இப்போது வந்து பயங்கரவாதி, தீவிரவாதின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களே குறிப்பிட்டு அப்படியே கதையை முடிக்கிறானுங்க. அந்த நிலை வராது இல்லைங்களா? மாற்றமாகும். இந்த மாற்றம் ஆகணும்னு சொன்னால் இதுக்கு ஒரே வழி, இஸ்ரேலுக்கு நம்ம எவ்வளோ தீனி போட்டு வளர்க்கணுமோ. அங்கே வந்து ஜோ பைடனே சொல்கிறான் என்னான்ட்டு, இது வந்து ஹமாஸ் பண்ண பயங்கரமான தாக்குதல். ஆனால் இந்த எதிர்த்தாக்குதல்னு சொல்லிட்டு அமெரிக்கா போலவே இஸ்ரேல் எடுக்கக்கூடாது. ஏன்னா 2011 நடந்த அந்த அட்டாக் வந்து அமெரிக்கா வந்து அதை வந்து நீதி பெறணுன்ற ஒரே காரணத்துக்காக இப்போ யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சில பல தவறுகள் நடந்துச்சு. அந்த போன்ற தவறுகள் இஸ்ரேல் பண்ணக்கூடாது. அதாவது சில பல தவறுகள்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் மீது குண்டு போட்டது, இதில் சிரியா மீது தாக்குதல் நடத்துது, இதெல்லாம் தான் சில பல தவறுகள். ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க பாருங்கள், இதெல்லாம் சில பல தவறுகள். அதாவது அந்த செப்டம்பர் 11 சம்பவத்தை அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சில பல தவறுகள் செஞ்சுட்டோம். அதுபோல் இஸ்ரேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு இஸ்ரேலில் வந்துட்டு ஃப்ளைட் ஏறி போகிறாப்புல. இல்லை, அதான் ஜோ பைடன் இன்னொரு தகவலையும் சொல்கிறாருல்ல, இப்போ வந்து காசா பகுதியை நீங்கள் ஆக்கிரமிக்கணும்லாம் நினைக்கக்கூடாது, ஆனால் அவங்கள வந்து ஹமாஸுக்கு நாங்கள் எதிராக தான் இருப்போம் அப்படிங்கிற கருத்து தான் நான் தெரிவிக்கிறேன். என்ன சொல்கிறேன், ஹமாஸ்ன்றது அங்கே ஒரு அரசியல் பின்பலம் உள்ள ஒரு கட்சியாக வச்சிங்க. நீங்கள் ஹமாஸை மொத்தம் அழிச்சு விடுச்சுன்னா அப்போ காசாவில் இருக்கிற முஸ்லீம் மக்களை எல்லாம் கொல்லுவன்றது தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இப்போது அந்த குண்டு போடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அலர்ட் கொடுத்து நீங்கள் ஒரு வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி வந்து போடுறதா தான் வந்து செய்திகள்லாம். இது ஒன்றும் இல்லைங்க. ஐநாவோ உலக நாடுகளோ அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் யாருமே தலையிடாமல் இருந்திருந்தா இஸ்ரேலை வந்து ஒரு 10 நாளில் காலி பண்ணிடுவாங்க அரபு நாடுகள். ஃபேக்ட் அந்தளவுக்கு திறமை இருக்குது. நீ அதிநவீன ஆயுதங்கள் நீ அனுப்பாமல் இருந்தனா உலக நாடுகள் யாரும் அதிநவீன ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பாமல் அப்படியே நிப்பாட்டிட்டு இப்போ இஸ்ரேல் ஆச்சு நீங்களாச்சுன்னு விட்டுட்டு போட்டோம், 10 நாளில் இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது. இது நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு பவர் இல்லாமல் இல்லை, பவர் இருக்குது. ஒரே காரணம் அமெரிக்கா உள்ளே வந்துடுது, இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகளுடைய தலை. அமெரிக்கா வருது, யூகே வருது, இந்தியா குரல் கொடுக்குது, இன்னும் பல்வேறு நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ வந்து தவறு யார் பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காசாவை வந்து ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தீவிரவாத அமைப்புன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து இது எப்படி நம்ம இஸ்ரேல் பக்கம்தான் தவறு இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இதனால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு கொடூர நிகழ்வை காட்டும்போது ஹிட்லரோட ஒப்பிட்டு காட்டும். கொடூர நிகழ்வை காட்டணும்னு சொன்னால் ஹிட்லரை ஒப்பிட்டு பார்ப்பேன். இப்போ ஹிட்லர் எவ்வளோ நல்லவன், அவன் எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சிருக்கான்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அமெரிக்கா ஆதரிக்குது, யூகே ஆதரிக்குது, இந்தியா ஆதரிக்குது, பல உலக நாடுகளே ஒருத்தனை ஆதரிக்கும் போது அதுதானே நியாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யதார்த்தத்தை நீங்கள் சொல்கிறீங்களா? இதை தான் ஹிட்லர் சொன்னான். நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு அயோக்கியனை நல்லவன் சொன்னால் நானும் நல்லவன் சொல்லணுமா? முடியாது அப்படின்னு சொன்னான். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்தில் நீங்கள் வந்து அதாவது ஹிட்லருடைய அந்த கான்செப்ட் வந்து சரியாக ஒத்துப்போதா இல்லையா? சரியாக ஒத்துப்போதா பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து இந்த நிகழ்வு போது அன்றைக்கே இவன் ஐநா விஷயத்தில் கடுமையாக எதிர்த்தான். ஏன் எதிர்த்தான்னா இப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்துருக்கேன். அப்போது அவனை அழிக்க வேண்டும் என்பது தான் இந்த உலக நாடுகளுடைய திட்டமாக இருந்திருக்கு. அப்போது நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை அயோக்கியன்னு சொன்னால் ஆமாம் அயோக்கியன்ற மாதிரி அது ஊடகங்கள் வெளியிடும், எல்லாமே வெளியிட்டு அந்த மக்களுடைய மனங்களையும் நாங்கள் மாற்றுவோம். அதாவது இஸ்ரேல் தான் நல்லவன், பாலஸ்தீன அயோக்கியன் யார்? மண்ணின் மைந்தர்கள். எப்படி இன்றைக்கி இலங்கை மக்களை வந்து கொன்று குவித்து அந்த நாட்டில் வந்து ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு இந்தியா,
பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் உதவியோடு அந்த இலங்கையில் வந்து அந்த போராட்டத்தை சிதைச்சானுங்களோ அதை விட ஒரு கொடூர ஒரு சித்தாந்தத்தோடு தான் இந்த சிதைவு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே இந்தியாவுடைய நிலைப்பாடு பற்றி நம்ம பேசுவோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து புதுவிதமான ஒரு ஸ்டாண்டை வந்து இந்தியா எடுத்திருக்கு, பிரதமர் மோடி எடுத்திருக்கார், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் இல்லாத வேற ஒரு நாடு இஸ்ரேல் அங்கீகரிக்காமல் இருந்தது ஒரே நாடு இந்தியா மட்டும். அரபு நாடுகள் அங்கீகரிக்கல இஸ்ரேலை, அதேமாரி இந்தியாவும் அங்கீகரிக்கல. ஆனால் அது ஒவ்வொரு காலப்போக்குலேயும் வந்து என்ன ஆச்சுன்னா இஸ்ரேலினுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணா சொன்னால் இந்தியாவை வந்து எப்படியாவது நம்மளை அங்கீகரிக்க வைக்கணுன்ற அளவுக்கு அவன் வந்து செயல்பட்டு அதில் வெற்றி பெற்றான்னு தான் சொல்லணும். அது வந்து பாஜக ஆட்சி 2002 அந்த வாக்கில் வந்து முதல் முறையாக வந்து அத்வானி வந்து போகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து இஸ்ரேலுக்கு போகிறார். முதல் பிரதமர், அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு உள்துறை அமைச்சர் போனது வெளியுறவுத்துறை அமைச்சர் போனது முதல் முறையாக தான். அதேமாரி வந்து இஸ்ரேலிய பிரதமர் இந்தியாவுக்கு வந்தது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இல்லை, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இல்லை. அதேமாரி வந்து இந்தியா இஸ்ரேல் உறவு கொஞ்சம் துளிர் விட்டது. அதன் பிறகு இப்போது மோடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடியும் பிரதமராக அங்கே போயிட்டார், அந்த நாட்டினுடைய பிரதமரும் இந்தியாவுக்கு வந்தார். அப்படின்போது இந்த உறவை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரையிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே, அதாவது இந்திய வெளியுறவுத்துறை கொள்கைன்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் சில அரசியல் கொள்கைன்னு இருக்கும். அரசியலில் பேசுறது வெளியுறவுத்துறை கொள்கைகளை பின்பற்ற முடியாது, வெளியுறவுத்துறை கொள்கை விஷயத்தில் அரசை பின்பற்ற முடியாது. இப்போ கார்கில் போர் நடந்தது. கார்கில் போரில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியா பயன்படுத்திய அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏன்னா அந்த பனிப்பிரதேசங்களில் அப்போ அந்த ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ இஸ்ரேலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அந்த ஆயுதங்களை கொண்டு தான் அந்த கார்கில் போரில் வெற்றி பெறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த அதிநவீன ஆயுதங்கள் பண்ணுறதும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிநவீன தொழில்நுட்பங்கள், இப்போ இந்த ஒட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இப்போ பெகாசஸ் இது போன்ற பல விஷயங்களுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன பண்ணுறது, இந்தியா இஸ்ரேல் கூட நெருக்கத்தை காட்டி இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடாக, ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் வந்து எப்படின்னு சொன்னால், அதாவது இந்தியா வெளியுறவுத்துறை கொள்கையாக இருக்கட்டும் அல்லது இந்திய உடைய பேச்சாக இருக்கட்டும், பாலஸ்தீனுக்கு தான் ஆதரவு, இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் முக்கியமான கொள்கை இஸ்ரேலை ஆதரிப்பது. அதனுடைய அரசியல் கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிற பாஜக வந்து இன்னைக்கு பிரதமர் வந்து அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காருன்னா நம்ம அதில் வரையும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையில் அவங்களுடைய கொள்கையை வந்து இஸ்ரேலை ஆதரிக்கணும், கொள்கை இருக்கு. அதைத்தான் வந்து பிரதமர் மோடி பிரதமரை பாஜக ஆட்சி ஆளும் போது, அது கடந்த வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அது கொஞ்சம் வெளிப்பட்டது, அது லைட்டாக தான் வெளிப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா சில பல பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவித்தாங்க, கண்டனங்களை வெளியிட்டாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. இருந்தாலும் அது சாதாரணமாக இருந்தது. அதன் பிறகு இப்போ பாஜக மெயின் ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்ரேல் இந்தியா உறவு வந்து அதிதீவிரமடையுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடியிருப்பே இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் தூதரக அலுவலகத்தை வந்து புதுப்பித்து பிரம்மாண்டமாக வந்து பாஜக ஆட்சியில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது இப்போ இந்தியாவும் இப்போ இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை கொள்கைக்கு அப்பாற்பட்டு வெளிப்படையான கொள்கையும் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடு தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரிங்க இல்லை பாலஸ்தீனுக்கு ஆதரிங்க, யாருக்கிட்ட தப்பு இருக்குன்றதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். அதுதான் வந்து சொல்கிறாங்களே, வெளிப்படையாக வந்து இந்தியாவும் சொல்லுது, அது உலக நாடுகளும் அதுதானே சொல்கிறாங்க. தீவிரவாதத்துக்கு எதிராக எந்த ஒரு நாடு வந்து செய்தாலும் அதை வந்து நம்ம வந்து கண்டிக்கணும், அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதான எல்லா நாட்டோடைய ஸ்டாண்ட். உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கேன், நான் திடீர்னு உள்ளே வந்து உங்களை அடிக்கிறேன், உங்கள் குடும்பத்தாரை அடிக்கிறேன், இருக்கிற பொருளெல்லாம் நான் அபகரிச்சுட்டு போகிறேன், என்ன நீங்கள் உங்கள் வீடு அது, இப்போ யார் மேலே தவறு அது? நான் தீவிரவாதியா, நீங்கள் தீவிரவாதி? யார் அடித்தாங்களோ அவங்க தான் தீவிரவாதி இல்லையா? அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னடா நம்ம பாட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம், நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சிட்டா, நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா, இவனை விடக்கூடாது, நம்ம போய் அடிக்கிறோன்னு சொல்கிறது அது தீவிரவாதமா? கேட்குறேன், அது தீவிரவாதமா இல்லை? இப்போ உலக நாடுகள் எல்லாருமே தீவிரவாதம் வேண்டாம் தான் சொல்லுது. ஐஏஎஸ் வேண்டாம், ஹமாஸ் அமைப்புங்கிறது முழுசாக ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்கிறதா இருக்கு. அப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோ கொட்டினாலும் சரி, நாங்கள் கழிவு நீரை உங்களுக்கு குடிநீராக குடித்தாலும் நீங்கள் சிரிச்சிட்டே குடிக்கிறான்னு, கழிவு நீரை குடிக்க கொடுத்தாலும் நீங்கள் சிரிச்சிட்டே குடிக்கணும். என்ன, நாங்கள் வந்து மின்சாரத்தை பவர் குறைச்சி கொடுத்தாலும் நீங்கள் அந்த ஒரு இருளையும் கூட நீங்கள் வாழுங்க,
நாங்கள் சோதித்து அனுப்பக்கூடிய உணவு வகைகள் தான் நீங்கள் உண்ணணும். நாங்கள் வந்து உங்கள் 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 இடத்துக்கு வரக்கூடிய விருந்தாளியை கூட நாங்கள் பரிசோதனை செஞ்சு தான் அனுப்புவோம். அப்படின்றதெல்லாம் வந்து எந்த ஐநாவினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயங்கள். கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க. எந்த வருடம்னு தெரியல. யாசர் அரஃபாத்தும் அந்த நேரத்தில் இருந்த பிரதமரும் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது இதுவரையிலையும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் வந்து சில இடங்களை வந்து நாங்கள் விட்டு அதை இஸ்ரேல் சொல்லி சில இடங்களை விட்டு கொடுத்துரும். அதேமாதிரி பாலஸ்தீன் யாசர் அரஃபாத் வந்து சொல்லி அவர் வந்து ஐநாவில் ஒரு தீர்மானம் எடுத்து அமெரிக்கா உட்காந்து தீர்மானம் நினைச்சு இல்லை, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திடையே வந்து பார்த்தீங்கன்னா 93-95 ஒஸ்லோ ஒப்பந்தம் ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் என்ன போடுறாங்க, நீங்கள் வந்து அதாவது பாலஸ்தீனத்தை நாங்கள் நாடாக அங்கீகரிக்கும், அதேமாரி வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். அந்த நேரத்தில் வந்து பாலஸ்தீன மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இஸ்ரேல் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் யாசர் அரஃபாத் என்ன பண்றார், ஒரு விதமான அரசியல் படுத்தி மக்களை, அதாவது நாம் வந்து அங்கீகரித்து இருந்தால் தான் நம்மளால் வந்து உறுதியாக இருக்க முடியும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு. அதேமாரி இஸ்ரேலு பிரதமர் அந்த நேரத்தில் இருந்த பிரதமரும் கையெழுத்து போகிறார். கையெழுத்து போட்டு அவர் இஸ்ரேலுக்கு திரும்பணும்னு அவரை கொன்னது யார்? இல்லை, அதுக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து யாசர் அரஃபாத் தானே சொல்கிறீங்க? யாசர் அரஃபாத் இல்லை, இஸ்ரேல் பிரதமரை சுட்டு கொண்டாங்க. ஏன்னு சொன்னேன்னா, இது வந்து ஒட்டுமொத்த மண்ணும் நான் இந்த நாடு தான், நீ பாலஸ்தீனத்துக்கு எப்படி நீ அங்கீகரிச்சேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமரை அந்த நேரத்தை சுட்டு கொல்லப்படாமல் இருந்திருந்தால் அன்றைக்கே வந்து என்ன ஆகிடுன்னு சொன்னால், அந்த வேலி அமைச்சு 2 பேருக்கு உண்டான ஒரு தீர்வு எட்டுச்சு. அது இஸ்ரேல் அதாவது பாலஸ்தீன யாசர் அரஃபாத் தலைமையிலான அந்த நேரத்தில் தான் அந்த தீர்வு கிடைச்சிது. அந்த தீர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகளே மனம் இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் வந்து பாலஸ்தீன மக்களும் ஏற்றுக்கிற நிலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பிரதமரை வந்து அசால்ட்டாக சுட்டு கொண்டது அது தீவிரவாதம் இல்லையா, அது பயங்கரவாதம் இல்லையா? அப்போது அந்த பயங்கரவாதத்து அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயங்கரவாதத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாகவே இருந்தாங்க. இல்லை, அதுதான் இப்போ வந்து அவர் யாசர் அரஃபாத் வந்து அமைதிக்காக இந்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து அவர் இனிஷியேட் பண்ணியோ அல்லது மற்ற 2 நாடுகள் பேசியோ வந்து இதை பண்ணுறாங்க. ஹமாஸ் அமைப்பு வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து பயங்கர வீரியமாகுது, இது ஒரு பயங்கர ஒரு தீவிரவாத அமைப்பா மாறுது அப்படிங்கறதான குற்றச்சாட்டு. சொல்றேன், குடிக்கிற நீர் கூட கழிவு நீர் கலந்து நீங்க குடிங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து கேட்டா ஹமாஸ் தீவிரவாத அமைப்பா? நான் கேட்கிறேன், ஓப்பனா சொல்றேன். அப்போ வந்து அதாவது ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, காலை பிடிச்சி கையை ஒடிச்சு ஆட சொல்லுகிற நேரமாக, அப்படி அந்த நாட்டில் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை. ஒரு நாட்டுக்குள்ளே பாலஸ்தீன்ற ஒரு பகுதியை சிறையாக்கி வச்சு அந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்தி வரக்கூடிய இஸ்ரேல் வந்து தீவிரவாதிகள் இல்லை. அதை எதிர்த்து ஒவ்வொரு காலகட்டம் இருக்குங்க. மனுஷன் இப்போ ஒருத்தனை அடித்து சாகு நிச்சயம் போது நாளைக்கு சாக போகிறோம், இன்றைக்கே சாகும் அப்படின்னு சொல்லி சாகும்னு சொல்லி நினைச்சு துடிச்சுனால என்ன ஆகும் புரியுதுங்களா? இப்போ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த தாக்குதல். இந்த தாக்குதலை யார் ஒருத்தன் பயங்கரவாதி அதாவது பயங்கரவாதமாகவோ தீவிரவாதமாக பார்க்குறாங்களோ நிச்சயமாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வாழக்கூடிய மண்ணுக்கு மைந்தனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் இப்போ வந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு பற்றி பேசணும். நேற்று வந்து பிரதமர் மோடி அவருடைய சமூக வலைதளங்களை பதிவிட்டதை நான் படித்து காட்டுறேன். ஸ்போக் டு தி பிரசிடென்ட் ஆஃப் பாலஸ்தீனன் அத்தாரிட்டி HE Mohammed Abbas, conveyed my condolence at the loss of civilian lives at the Al Ali Hospital in Gaza. We will continue to send humanity assistance for the Palestinian people. Shared our deep concern at the terrorism, violence and deteriorating security situation in the region அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம பேசும்போதும் சரி, அதுக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மோடி இருக்கிறார், அதே மாதிரி இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பிரதமர் மோடி நேற்று கூப்பிட்டு பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ அதாவது அந்த மருத்துவமனை தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு இத்தனை நாளாக அந்த மருத்துவமனை ஹெஸ்புல்லா ஹமாஸ் தான் தாக்குச்சுன்ற மாதிரி ஒரு பொருளி அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜோ பைடன் அங்கே போய் அப்புறம் ரிஷி சுனக் யார் பிரிட்டனுடைய பிரதமர் போய் அப்புறம் இன்னும் எல்லா நாட்டு பிரதமர்களும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து முழுக்க இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி அதாவது வெளிப்படையாக அதை வெளிப்படுத்தினா இன்னும் கொடுமையாகும்ல. இல்லாமல் அது வந்து அது இவங்க அது தீவிரவாதி நடத்தின தாக்குதலில் மிஸ்பர் ஆகி அப்படி போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கதை கட்டுறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், அங்கே வந்து நிற்கக்கூட முடியாத நிலை தான் இன்றைக்கி காசாவாக இருக்கட்டும், அந்த பாலஸ்தீனுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிற்கக்கூட முடியாத நிலையில் அவங்க வந்து எதிர் தாக்குதலுக்கு எப்படி தயாராகுவாங்க முன்னாடி அவங்க தாக்குதல் நடத்தினது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம். அதே பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ இன்டென்ஷன், அதாவது அவங்களா தயாரிக்கப்பட்ட கையில் தூக்கி போய் அடிக்கக்கூடிய ஒரு ஆயுதங்கள். இல்லை, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக இஸ்ரேல் தரப்பு சொன்ன விஷயம் என்னன்னா,
நாங்கள் அந்த தாக்குதல் நடத்தியிருந்தா அந்த இடத்துல பெரிய ஒரு குழியே வந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு தாக்குதல் வந்து நாங்கள் பண்ணல, அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு, அவங்க தான் தாக்கியிருக்காங்க, அதாவது அவங்க ஃபயர் பண்ணது தான் அங்கே போய் தாக்கியிருக்கு. மருத்துவமனை இவங்க தான் தாக்கியிருப்பாங்க. மருத்துவமனை தாக்குவது என்பது சட்டவிரோதம், அதாவது சர்வதேச இது போர் குற்ற அடிப்படையில் தவறு அப்படின்றது இஸ்ரேல் உணர்ந்து இருக்கு, புரியுதுங்களா? அந்த சர்வதேச போர் குற்ற சாட்டுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக போலியான ஒரு பொய்யான ஒரு முகத்திரையை தான் இப்போ நாங்கள் இல்லைன்னு காட்டுது. அதுக்கு உதாரணம் இவங்க தான் தாக்கியிருப்பாங்கன்ற உதாரணம் ஒன்றே சொல்லுங்கள். அதாவது ரெட் கிராஸை வந்து இன்ன வரையிலையும் அந்த பாலஸ்தீன் பகுதியில் வந்து அனுப்பவே இல்லை, தடுக்கிறாங்க. இது யார் சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், ரெட் கிராஸே சொல்கிறான். இது வெளியே நாங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த போரில், அதாவது ஆப்கான் போரில் கூட நாங்கள் வந்து உள்ளே போனால் 2 தரப்புமே எங்களை வரவேற்றாங்க. என்ன, பன்னாட்டு படைகளும் எங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அதேமாரி வந்து தாலிபான்களும் எங்களை வந்து ஆதரித்தாங்க. அதேமாரி வந்து சிரியா போர்லையும் கூட அனுபவிச்சாங்க. ஆனால் இங்கே மட்டும் நாங்கள் வந்து இஸ்ரேல் இராணுவத்தால் தடுக்கப்படுறோம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்கிறாரு. சரி, அதை விடுங்க. 2வது, அதாவது ஆம்புலன்ஸ். இப்போ நான் இருக்கேன், என்னுடைய பரம எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆம்புலன்ஸில் போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு நோயோ அல்லது ஏதோ ஒரு விபத்தோ சொன்னால் கூட நான் என்ன பண்ணுவேன், வாகனத்தை பற்றி அந்த வாகனம் போகும்னு நினைக்கக்கூடிய இது இயல்பான மனசு. ஆம்புலன்ஸு கூட வந்து போக விடாமல் டயரை ஷூட் பண்ணுற ஒரு கொடூர மனம் படைத்தவங்க யாருன்னா யூதர்கள் தான், வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களால வந்து ஏன் மருத்துவமனையை தாக்குதல் பண்ணியிருக்க மாட்டாங்க? நீங்கள் இப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க. சரி, ஓகே, நீங்கள் அதுக்கான சந்தேகத்தை எழுப்புறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா தரப்பில் வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு, இதை எப்படி? அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஏன் இவ்வளோ காலதாமதம்ன்றேன். இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா? நேற்று தான் தெரிஞ்சுதா? அந்த மருத்துவமனை தாக்குதல் நடந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கொடூரமையான வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மருத்துவமனையை வந்து தரைமட்டமாக்கப்பட்ட விஷயம் வந்து நேற்று தான் பிரதமருக்கு தெரிஞ்சுதான்னு கேட்குறேன். 3 நாள் ஆயிடுச்சேன். ஜோ பைடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டானே, ரெஸ்ட்ரிக்ஷனத்தே போயிட்டு அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலை இன்னும் எடுத்தாலும் அது வந்து ஒரு விதமான எச்சரிக்கை கொடுத்து தான் வந்திருக்காங்க. இதை எப்படியாவது மூடி மறைங்க, இல்லைன்னு சொன்னால் இது போர் குற்றமாகும், இது சர்வதேச பிரச்சனை ஆகிடும், இதை வச்சு அவங்க அதாவது பாலஸ்தீனை வந்து இன்னும் பலம் பெற்றுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் ரிஷி சுனக்கும் ஜோ பைடனும் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுதான் நிதர்சனம். அதான் நான் இறுதியாக கேட்க விரும்புறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இது போர் முடிகிற மாதிரி தெரியல அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காசாவுக்கு ஆதரவாக, அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் லெபானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இது 3ஆம் உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னும் வாதம் வைக்கப்படுது. பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழல் வந்து ஒரு ரொம்ப ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. இது நீங்கள் போருன்னு சொல்கிறதே தப்புங்க. இது அத்துமீறி இஸ்ரேல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய அட்டூழியம்னு சொல்லணுங்க. இதை போருன்னு சொல்லி முடிச்சிடுறீங்க. 2 தரப்பில் நடந்த அந்த அட்டாக் வந்து அவங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இஸ்ரேல் தான் போட்டு என்ன பண்ணுது, நான் ஒட்டுமொத்தமாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு வரேன், புரியுதுங்களா? இது எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அது மேலே தாக்குதல் தொடுத்துட்டு இருக்கான். யாருமே அதாவது எந்த நாடுமே உணவுப் பொருட்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஜோர்டான்லேருந்து இந்த பக்கம் சிரியாவிலேருந்து உணவு அந்த பார்டரை தாண்ட முடியாமல் இருக்காங்க. அந்த உணவுப் பொருட்களை அந்த மக்களை கொடுக்குறதுக்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோலம் தண்ணிக்கு வந்து அந்த குழந்தைங்க தவிச்சக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். தண்ணிக்கு அந்த தவிக்கிற தண்ணி கூட சுத்தமான நீர் இல்லை, கழிவு நீர் கலந்து கொடுக்குறேன்னா இதெல்லாம் போருன்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது போரே அல்ல. இது இஸ்ரேல் நடத்தக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய மிகப்பெரிய அட்டுரிமையாக தான் பார்க்கணும். ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். இன்னும் விரிவாக இன்னமும் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு குறித்து மற்றொரு நேர்காணலில் பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. The enticing underwater Golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. சொந்த பிசினஸ் பண்ணனுமா? Simple to set up, simple to maintain and move. One man shop. For more details, visit makeshift.co.in. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் 2 இப்போது உங்கள் Disney+ Hotstarரில் streaming now.